செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட நெம்மேலி பகுதியில் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு மூடப்பட்ட பாம்பு பண்ணை 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் கட்டமாக குறைந்த எண்ணிக்கையில் பிடித்து வரப்பட்ட நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன் உள்ளிட்ட 50 விஷப்பாம்புகள் பண்ணைகளில் அடைக்கப்பட்டன. பாம்பு பண்ணை திறந்தவுடன் பார்வையாளர்கள் வருகை தந்தனர். அப்போது பாதுகாப்பு கருவி உதவியுடன் நல்ல பாம்பினை தூக்கி காட்டி பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தி தங்கள் பணியை தொடங்கினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கையெழுத்தை போலியாக போட்டு 2,70,000 ரூபாய் பணத்தை கையாடல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். புறக்காவடி ஊராட்சி மன்ற காசோலையில் துணைத் தலைவர் தங்கமணியின் கையெழுத்தை ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் முறைகேடாக போட்டது தடயவியல் ஆய்வில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தங்கும் விடுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளை பயன்படுத்திய 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வட்டக்கானல் பகுதியில் உள்ள விடுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறித்து தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்த அனுமதித்த 3 விடுதிகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் கொத்தனார் ஒருவர் கஞ்சா செடி வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வீட்டில் வளர்த்திருந்த 10 அடி உயரமுள்ள கஞ்சா செடியை கைப்பற்றி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கொத்தனார் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். நாகை மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக மா சாகுபடி நடைபெறுகிறது. சுற்றுவட்டார பகுதிகளான புதுப்பள்ளி, தெற்கு பொய்கைநல்லூர், பூவை தேடி காமேஸ்வரம், விழுந்தாம்படி உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் மா சாகுபடி செய்து வருகிறார்கள். வருடத்திற்கு 2 முறை பலன் தரக்கூடிய மாமரம் தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பூக்களில் தத்துப்பூச்சி, மாவு பூச்சி தாக்குதல்கள் ஏற்பட்டுள்ளதால் பூ உதிர்வு மற்றும் மா பிஞ்சுகள் மரத்திலிருந்து உதிர்வதால் மகசூல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். பூச்சி மருந்துகள் தெளித்தாலும் எந்த பலனும் இல்லாததால் விவசாயிகள் செய்வதறியாது குழம்பியுள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரை வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் முன்னாடி பூத்த போதும் பூ நிறையா வந்தது. ஆனால் ஈல்டு சரியாக பார்க்க முடியல. பூச்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறது விவசாயிக்கு சரியாக தெரியல. ஆனால் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லாமே கடையில் கேட்டுட்டு தான் மருந்து வாங்கி தெளிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. வருசநாடு வனப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வைகையின் பிறப்பிடமான மூல வைகை ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. உய்யம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்குள்ள தடுப்பணைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த தண்ணீர் நாளைக்குள் வைகை அணைக்கு சென்றடைய வாய்ப்பிருப்பதால் அணைக்கு நீர்வரத்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வைகை அணைக்கு நீர்வரத்து 1449 கனஅடியாக உள்ளது. குஜராத் மாநிலம் மங்ரோல் கடல் பகுதியில் நடுக்கடலில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கப்பல் மாலுமியை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான கேபோன் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் ஒன்று குஜராத் மாநிலம் மங்ரோல் பகுதியில் பயணம் செய்துள்ளது. அப்போது கப்பலில் இருந்த மாலுமி ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய கடலோர காவல்படையிடம் அவசர உதவி கோரப்பட்டது. இதனையடுத்து ஹெலிகாப்டரில் விரைந்த இந்திய கடலோர காவல்படை குழு கப்பலில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மாலுமியை மீட்டனர். மீட்கப்பட்ட மாலுமி போர்பந்தருக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். மென்பொருள் தொழில்நுட்ப பாதிப்பு காரணமாக விண்டோஸ் இயங்குதளம் பொருத்தப்பட்ட 85 லட்சம் கணினிகள் உலக அளவில் பாதித்துள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களின் சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய பால்கன் சென்சார் மென்பொருளை சில நாட்களுக்கு முன்பு அப்டேட் செய்தது. அப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மைக்ரோசாப்டின் சர்வர் முடங்கியது. இதனால் உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் சேவைகளை பயன்படுத்தும் நிறுவனங்களின் செயல்பாடுகள் முற்றிலும் முடங்கின. குறிப்பாக விமான நிலையங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இந்த தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் விண்டோஸ் இயங்குதளம் பொருத்தப்பட்ட 85 லட்சம் கணினிகள் உலக அளவில் பாதித்துள்ளதாகவும் இது ஒட்டுமொத்த விண்டோஸ் சாதனைகளில் 1% மட்டுமே என்று மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.